ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்பேரண்ட் டெப்த் பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷனோட பேசிக் கான்செப்ட் என்னன்றதை பார்ப்போம். அது ஆல்ரெடி நீ படிச்சிருப்போம், 10th படிச்சிருப்பீங்க. ஓகேவா? பட் அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. இப்ப இது வந்து மீடியம் N1, ஓகேவா? இது வந்து மீடியம் N2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே, ஃபர்ஸ்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, செகண்ட் N2, இல்ல சம்டைம்ஸ் நம்ம μ1 μ2 கூட எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ சில என்சிஆர்டில N1 தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இதே எஸ்எல்ஆரோட புக்ல வந்து μ1 கொடுத்துருப்பாங்க. பட் போர்டு எக்ஸாம்ல எது வேணாலும் கேட்பான், μ1 கொடுக்கலாம், N கொடுக்கலாம். அவங்க கம்பல்சரி N மட்டும் தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன், அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஓகே. ஓகேவா? சம்டைம்ஸ் நான் மியூ கூட யூஸ் பண்ணுவேன், அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இப்போ நம்ம என்னன்னா, இப்போ ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட் டிராவல் பண்ணி போகுது. ஓகே, அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒன்று வந்து டுவர்ட்ஸ் நார்மல் போகலாம், இல்ல அவே ஃப்ரம் த நார்மல் போகலாம். இது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம நார்மல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இது நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? அதே இந்த சைடு கீழே டவுன்வர்டா இருக்கக்கூடிய நார்மலுக்கும் அந்த ரிஃப்ராக்டட் ரேக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஆர் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம பேசிக்கா நம்ம படிச்சதுதான். இப்ப இந்த இடத்துல N2 வந்து கிரேட்டர் தென் N1 இருந்துச்சு அப்படின்னா N2ல இருக்கக்கூடிய லைட் வந்து கொஞ்சம் டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகி போகும் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல. இப்ப நம்ம ஸ்னெல்ஸ் லா எப்படி எழுதணும் அப்படின்னா, sin I டிவைடட் பை sin R. ஓகேவா? இப்ப நம்ம கேர்ஃபுல்லா எப்படி எழுதணும் அப்படின்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் டிவைடட் பை த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம். அப்படிதான் அந்த ரூல் எழுதணும். ஓகேவா? N2 டிவைடட் பை N1 தான் நம்ம எழுதணும். ஓகே சார். ஓகே, ஏன்னா நம்ம வந்து 10th என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஜஸ்ட் sin I by sin R ஈக்குவல் டு மியூன்னு படிச்சிருவோம். ஓகே, இதை மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம் 10th வந்துட்டு. sin I by sin R ஈக்குவல் டு மியூன்னு சொல்லி பார்த்து சிம்பிளா விட்டுருவோம். ஓகே, பட் இது வந்து எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியாது. எல்லா தடவையும் நமக்கு இது இந்த இது வேலிடா அப்படின்னா, எப்ப வேலிடா இருக்கணும் அப்படின்னா, N1 வந்துட்டு 1 இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இது கரெக்ட். ஓகே சார். இப்ப N1 வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்படியே சிம்பிளா மியூன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது, இல்ல N அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது, மியூ இல்ல N எடுத்துக்க முடியாது. அப்போ செகண்ட் மீடியம் அத நியூமரேட்டர்லயும் ஃபர்ஸ்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டினாமினேட்டர்லயும் எழுதணும். கரெக்டா நம்ம எழுதணும். புரியுதா? ஓகே சார். ஓகே, இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது நம்ம மாத்தி போட்டுறக்கூடாது. ஒருவேளை இப்ப வந்து என்ன விஷயம் அப்படின்னா, N2 வந்து ஸ்மாலராகவும் N1 வந்து கிரேட்டரா இருந்தாலும் இதே தான் கான்செப்ட். ஓகே, அப்பயும் நம்ம மாத்திரக்கூடாது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவேளை N2 வந்து ஸ்மாலரா இருக்கு, N1 கிரேட்டரா இருக்கு அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரேஷியோ வந்துட்டு லெஸ் தென் 1 இருக்கும். ஓகே, sin I by sin R வந்து வேல்யூ எப்படி இருக்கும்? sin R வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த கேஸ்க்கு வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். இப்ப நம்ம இங்க பார்த்துட்டு இருக்க கேஸ்க்கு வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஓகே, இது வந்து டென்சர் ரேரர் டு டென்சர் போகும்போது நமக்கு டுவர்ட்ஸ் நார்மல் போகும். அதே டென்சர் டு ரேரர் மாதிரி போகும்போது அவே ஃப்ரம் த நார்மல் போகும். ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, இந்த விஷயத்தை மட்டும் கரெக்டா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி செகண்ட் மீடியம் டு த ஃபர்ஸ்ட் மீடியம். இதை சம்டைம்ஸ் புக்ல எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, N1 sin I ஈக்குவல் டு N2 sin R இப்படியும் போடுவாங்க. ஆமா, இதை நம்ம டைரக்டா இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே. ஏன்னா இது சம்டைம்ஸ் நமக்கு கன்ஃபியூஷன் வந்தாலும் வந்துடும். எதனால அப்படின்னா, இதை நம்ம எப்பவுமே N1 N2ன்ற மாதிரி நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது. ஓகேவா? சில சமயம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, N2ல இருந்து N1க்கு போற மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப நம்ம வேற ஒரு ரைட் எடுத்துட்டு, இப்ப இந்த லைட் வந்து N2ல இருந்து N1க்கு வந்து போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இப்ப இதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த கேஸ்க்கு சைன், இப்ப இதை வந்து ஐன்னு எடுத்துக்கணும், இதை வந்து ஆர்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப sin I by sin R
இப்போ செகண்ட் மீடியம் யாரு n1, ஃபர்ஸ்ட் மீடியம் யாரு n2. நம்ம அவசரப்பட்டு நம்பரை வச்சு 1 2ன்னு எடுக்கக்கூடாது. ஓகே சார். ஓகேவா? எங்க இருந்து எங்க போகுது? அப்போ செகண்டா இருக்கக்கூடிய மீடியமோட நம்ம n1 அதாவது நியூமரேட்டர்லையும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மீடியம் வந்து செகண்ட் இந்த டினாமினேட்டர்லயும் எடுக்கணும். ஓகே. ஓகேவா? மாத்தி எடுத்துடக்கூடாது. ஓகே. மாத்தி எடுத்துட்டா தப்பாயிடும். ஓகே. சரிம்மா. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பேரண்ட் டெப்த் என்னன்றதை பார்ப்போம். ஓகே. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஸ்லாப் நம்ம எடுத்துக்க போறோம். ஒரு கிளாஸ் ஸ்லாப் அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே. இப்ப இந்த கண்டெய்னரோட ஹைட்டை வந்து நம்ம ஹெச் அப்படின்னு இல்ல ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை கண்டெய்னரோட ஹைட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர் ஃபுல்லா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணு இது வந்து ஒரு மீடியம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? அது வாட்டரா இருக்கலாம் இல்ல கிளாஸா இருக்கலாம். ஓகே. ஒரு ஒரு ஓகே. ஒரு டேங்க் ஃபிஷ் டேங்க் மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லா தண்ணி ஃபில் ஆயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஸ்லாப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகேவா? வாட்டர் டேங்க் அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஸ்லாப் எது வேணாலும் இருந்து போகுது. ஓகே. இப்போ நமக்கு வாட்டர் டேங்க் நம்ம ஃபுல் ஹைட்டுக்கு வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம்னு நினைச்சுக்கோம். ஓகே. அப்போ இந்த ஃபுல் ஹைட் தான் நம்மளோட ரியல் ஹைட் ரியல் டெப்த். ரியல் டெப்த்னு சொல்லலாம் ஆர் ஹைட்னு கூட சொல்லிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அப்பேரண்ட் ஹைட் ஆர் அப்பேரண்ட் டெப்த் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா இப்போ கீழே ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நமக்கு அடியில வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஓகே. ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம மேல இருந்து நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேல இருந்து இப்போ அதை நம்ம வியூ பண்றோம்னு வச்சுக்கோம். இப்போ மேல இருந்து வியூ பண்ணும்போது பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து நார்மல் இன்சிடென்ஸ். ஸோ அப்படியே நம்ம அப்ரைட்டா பார்க்குறோம். ஸோ அப்படியே நம்ம நேரடியா பார்க்குறோம். ஓகேவா? இது வந்து நார்மல் இன்சிடென்ஸ். இதுக்கு பேர் என்னது? நார்மல் இன்சிடென்ஸ். ஓகே சார். இப்போ இதுல வந்து நமக்கு எந்த ஒரு ரிஃப்ராக்ஷனும் நடக்காது. லைட் அப்படியே நேரா தான் பாஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இது ஆக்சுவலா இது இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் மேல ரைஸ் ஆகி நமக்கு. ஓகேவா? இவ்வளவு தூரத்துக்கு அது எப்படி இருக்கும்? உயரமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகே. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் இந்த பொசிஷன்ல இல்லாம நமக்கு கொஞ்சம் தள்ளி பெருசா மேல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகே. அப்ப இந்த ஹைட் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஆக்சுவல் ஹைட் கம்பேர் பண்ணாம இந்த இடத்துல இருந்து நம்ம பாக்குறோம் பாரு. இதுதான் என்னது? நம்மளோட சாரி அப்பேரண்ட் ஹைட். ஓகே. அப்பேரண்ட் ஹைட் ஆர் அப்பேரண்ட் டெப்த் எப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. அப்ப இதை வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அப்பேரண்ட் டெப்த் வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவல் ஹைட்டை வந்துட்டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ரியல் ஹைட்டு அப்பேரண்ட் ஹைட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கான ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா நீ மெமரைஸ் பண்ணிக்கோ. மியூ ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ஏ. இதுதான் ஃபார்முலா. ஏன்னா ப்ராப்ளம்ல கேட்டாங்கன்னா நம்ம நேரடியாக யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? என்னது? ரியல் ரியல் டெப்த் டிவைடட் பை அப்பேரண்ட் டெப்த். ஏன்னா கண்டிப்பா ஆர் வந்துட்டு கிரேட்டர் தென் ஏவா தான் இருக்கும். அப்போ மியூ வந்தும் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்? கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும்.
ஓகே, ஏ வந்து சின்னதாகவும் ஆர் எப்பவுமே பெருசாக தான் இருக்கும். கம்பல்சரி அது மாறவே மாறாது. ஓகே சார். ஓகேவா? இப்போ இதுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படின்றத இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கான டெரிவேஷன் என்னன்றதை பார்க்கலாம். சார் தெரியுங்களா சார்? கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே. ஓகேவா? இப்போ இது வந்துட்டு எப்படின்னா, இது வந்து ஒரு நியர் நார்மல் இன்சிடென்ட்ஸா நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த டயக்ராமா நான் இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டா நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இதே டயக்ராம் தான். இந்த டயக்ராமை வந்து நம்ம ஸ்லைட்டா நம்ம ஏற்ற மாதிரி லைட்டா டெரிவேஷன்னா ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன் தான். நம்மளோட ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. அது இவ்வளவு தூரத்துல என்ன இருக்கு அப்படின்னா மேல கொஞ்சம் உயரமா மேல இருக்கு. ஓகேவா? இப்போ ஆக்சுவலா நம்ம வந்து நமக்கு லைட் எங்க இருந்து வருது அப்படின்னா, இப்ப இந்த ஆப்ஜெக்டோட இப்ப நம்ம நியர் நார்மல் இன்சிடென்ஸ் பார்க்க போறோம். இப்ப டைரக்டா நார்மல் இன்சிடென்ஸ் பார்க்காம கொஞ்சம் ஸ்லைட்டா இந்த டைரக்ஷன்ல கொஞ்சம் தள்ளி பார்க்குறோம். நியர் நார்மல் இன்சிடென்ஸ். ஓகேவா? இப்ப இது டென்சர் மீடியம். அப்ப டென்சர் மீடியம்ல இருந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மல் டிரா பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இப்ப நமக்கு லைட் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகி போகும். ஓகேவா? இந்த டைரக்ஷன் தான் இப்ப நமக்கு தெரியும். இப்போ ஆப்ஜெக்ட்டை நம்ம இப்படிதான் வியூ பண்ண போறோம். ஓகே, அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எப்படின்னு புரியுது இல்லையா? பட் ஆக்சுவலி நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி பார்ப்போம்னு வச்சுப்போம். லைட் நம்ம இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, நம்ம இந்த இடத்துல இப்போ நம்ம வியூ பண்றோம்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல வியூ பண்றோம். பட் ஆக்சுவலி நமக்கு லைட் எங்க இருந்து வர்ற மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்னா, லைட் நமக்கு இங்க இருந்து வர மாதிரி நம்ம இமேஜின் பண்ணலாம். இங்க இருந்து வர மாதிரி நம்ம வியூ பண்ணிப்போம். அப்ப இதுதான் நம்மளோட ஆக்சுவல். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளவு மேல இந்த இடத்துல இருக்கும். ஆப்ஜெக்ட் நமக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம பாக்குற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். புரியுதா எப்படின்னு? லைட் நம்ம இங்க இருந்து வர மாதிரி நம்ம என்ன பண்ணிப்போம், இமேஜின் பண்ணிப்போம். புரியுதா எப்படின்னு? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இதுக்கான டெரிவேஷன் நம்ம பண்ண போறோம். ஓகே, இப்ப இது எப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த ஃபுல் லென்த் இருக்கு இல்லையா? இந்த ஃபுல் லென்த் வந்து என்னது நமக்கு? இந்த ஃபுல் லென்த் வந்து தான் ஆர். ஓகேவா? ஃபுல் லென்த் ஆர். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப நமக்கு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகேவா? இப்ப இந்த ட்ரையாங்கிள்ஸ்க்குலாம் நம்ம நேம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப இது வந்து ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய பொசிஷன், இதை ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட இமேஜ் இருக்கக்கூடிய பொசிஷன். ஓகேவா? அது ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதா? அடுத்து இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். பி. அப்புறம் இந்த பாயிண்ட வந்து ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாம். இதுக்கு என்ன வச்சுக்கலாம்? இது ஏன்னு கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நம்ம வைக்கிறது தான் நேம். ஓகே, இது நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஓபி. ஓகேவா? இப்ப அதுல வந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா tan ஐ எடுக்கலாம். tan ஆஃப் ஐ எடுக்க போறோம். tan ஆஃப் ஐ என்னன்னா இந்த ஆப்போசிட் சைடு பை ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஓஏ டிவைடட் பை இந்த சைடு என்னது ஏபி. ஏபி. ஓகேவா? அடுத்து இப்ப இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிள் பிஐஆர். ட்ரையாங்கிள் பிஐஆர். இப்ப ஆக்சுவலி என்னன்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம ஜியோமெட்ரியோட பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ண போறோம். இப்ப இந்த ஆங்கிள் வந்து ஆர். அப்ப ஓகேவா? அப்ப இது வந்து நம்ம என்ன பண்றோம், இதை வந்து ஒரு கட் பண்ணி ஆப்போசிட்ல நம்ம எடுத்துட்டு போறோம். அப்ப இந்த ஆங்கிளும் என்னவா தான் இருக்கும், ஆரா தான் இருக்கும். லாஜிக் புரியுதா எப்படின்னு? இந்த பேக் சைடு இருக்கக்கூடிய ஆங்கிளும் அது ஆரா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல திருப்பி நம்ம என்ன பண்றோம், tan ஆர் எடுக்கிறோம். tan ஆர் எடுக்கிறோம். அப்ப இந்த ட்ரையாங்கிள் பிஐஆர்ல tan ஆர் எடுக்கும் போது எகைன் ஆப்போசிட் சைடு வந்து என்னது ஐஆர்.
ஓகேவா? இப்ப வந்து இதோட அட்ஜசன்ட் சைடு பார்க்க போறோம். இந்த அட்ஜசன்ட் சைடு யார் அப்படின்னா ஏ. ஓகே. இப்ப இந்த இந்த லெவல்ல இருந்து இந்த ஐ இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னது? இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஓகேவா? அப்ப அத வந்து நம்ம நேரடியா இத எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ட வேணா சின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். பிசின்னு எடுத்துக்கலாம். பிசின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த ஓஏவ வந்து என்ன எடுத்துக்கலாம்? ஏ டிவைடட் பை ஆர்ன்னு எடுத்துக்கலாம். பட் இந்த ஐஆரும் ஓஏயும் சேம் தான். ஐஆர், ஓஏ ரெண்டுமே என்னது? ஈக்குவல் தான். புரிஞ்சுதா? ஏன்னா அது சேம் ஓகே. டிஸ்டன்ஸ் தான். சேம் ஓகே. டிஸ்டன்ஸ். அப்ப அந்த ஐஆர் பதிலா நம்ம ஓஏ எடுத்துக்கலாம். இது வந்து என்னது? ஏ. ஓகேவா? ஏ. ம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா, tan I divided by tan R equals to OA divided by R, OA divided by A equals to A by R அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? Sir, IR is not equal to OA. Like, எப்படிமா? okay, okay. இல்ல. ஓகே. இப்ப இது நம்ம இன்னும் ஃபுல்லா முடியல. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? sin I by sin R. sin I divided by sin R. என்னது? refractive index of air, refractive index of water. ஓகேவா? அப்போ ஏரோடது வந்து என்னது? 1. ஓகேவா? அப்போ வாட்டரோடது என்னது? மியூ. புரியுதா? ஓகே. For near normal incidence. Normal incidence. ஓகேவா? sin I by sin R must be equal to tan I by tan R. ஸ்மாலர் ஆங்கிள்ஸ் தானே எல்லாமே. அப்ப அதனால ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப sin I by sin R னா tan I by tan R ரெண்டுமே என்னது? ஈக்குவல். அப்ப A by R equal to 1 by mu. ஓகேவா? A by R 1 by mu. ரெசிப்ரோகேட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. ஓகேவா? அது ஆன்சர். அப்போ mu equals to R divided by A நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இந்த இதை அப்ளை பண்ண தெரியணும். நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இங்க tan I தான் எடுக்கணும். sin I எடுக்கக்கூடாது. இந்த sin I எடுத்தோம்னா நமக்கு ஹைப்போடென்யூஸ் வந்துடும். ஹைப்போடென்யூஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஐபியோட வேல்யூவும் இந்த ஓஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதை நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. ஈஸியா எலிமினேட் பண்ண முடியாது. அப்ப அதனால நம்ம சைன் எடுக்க முடியாது. ஓகேவா? நம்ம tan தான் எடுக்கணும். ட்ரையாங்கிள்ஸ்ல tan தான் எடுக்கணும். ஓகே. ஓகேவா? இதை நீ என்சிஆர்டி புக்ல ஏதோ ஒரு டயக்ராம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். நீ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெரிவேஷனை நீ ஸ்லைட்டா என்ன பண்ணிக்கோ? மாடிஃபை பண்ணிக்கோ. பட் இது 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 ஈஸியான சொல்யூஷன். இது ரொம்பலாம் தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம எழுதுறதுக்கு ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது. நம்ம கடற்கரை எழுதிடலாம். ஓகேவா? இதுல ரொம்ப யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. ஓகே. இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே நேரா பாக்குறோம், அப்ரைட்டா பாக்குறோம். அடுத்து கொஞ்சம் என்ன பண்றோம்? ஸ்டாண்டிங்கா பாக்குறோம். ஓகே. ஓகேவா? ஓகே. ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அப்பேரண்ட் டெப்த், ரியல் டெப்த் அதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்கான ஒரு கொஸ்டின். இதுல ஷிஃப்ட் கேட்பாங்க. ஷிஃப்ட் அப்படின்னா ஆர் மைனஸ் ஏ தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ஓகேவா? இதுல வந்து இப்போ ஷிஃப்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர் மைனஸ் ஏ. யோசிக்கலாம் தேவையில்ல, ஆர் மைனஸ் ஏ தான். அப்ப ஏனா என்ன வரும்? ஏ அப்படின்னா ஏ ஈக்குவல்ஸ் டு மியூ பை என்ன வரும்? ஏ ஈக்குவல்ஸ் டு ஆர் பை மியூ வரும்.
ஓகேவா? அப்ப இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆர் மைனஸ் ஆர் பை மியூ வரும். ஓகே. அப்ப ஆரை காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷிஃப்ட் வந்துட்டு ஆர் ஒன் மியூ மைனஸ் ஒன் டிவைடட் பை மியூ வரும். எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இல்ல ஒன் மைனஸ் ஒன் பை மியூ கூட போட்டுக்கலாம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். எஸ் சார். சார் நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ராக்ஷன் த்ரூ கிளாஸ் லேப். ஓகேவா? கிளாஸ் லேப் வழியா இப்போ நமக்கு ரிஃப்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கோட டயக்ராமே நம்ம எடுத்துக்கோம். ஓகே, அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த டயக்ராம். இது நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஓரியன்டேஷன் மாத்தி வச்சுக்கணும். இப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சில இப்போ எஸ்எல் ஒரு புக்ல வந்து பார்த்தோம்னா மேல இருந்து கீழே வர மாதிரி போட்டிருப்பாங்க லைட். ஓகே, எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, இப்போ என்னன்னா இப்போ இந்த கிளாஸ் லேபோட திக்னஸ் நம்ம வந்து இப்படி ஹரிசாண்டலா இப்படி வெர்டிக்கலாவும் எடுத்துக்கலாம், ஹரிசாண்டலாவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற கேஸ்க்கு வந்துட்டு இப்போ இதோட திக்னஸை நம்ம இந்த ஹரிசாண்டல் ஆக்சஸ்ல தான் எடுக்கணும். திக்னஸ் எப்படின்றத இதோட திக்னஸ் வந்துட்டு ஒருவேளை இதை டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த டி வந்துட்டு இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல தான் எடுக்கணும். இல்ல ஒருவேளை லைட் நம்ம மேல இருந்து பாக்குறோம் அப்படின்னா அப்ப அந்த அந்த வெர்டிகல் திக்னஸ் நம்ம எடுத்துக்கலாம். எது வேணாலும் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? நம்ம எந்த சைடை நம்ம சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான் அந்த திக்னஸ் மாறும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்கோட டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி அந்த லாங்கா இருக்க இடத்துல வழியா நமக்கு லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ற மாதிரி நம்ம பார்க்கறோம். ஓகேவா? இப்ப என்னன்னா இப்ப லைட்டை இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இன்சிடென்ட் ஆகுது. அப்புறம் இது கிளாஸ் மீடியம், அப்போ டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல வந்து செகண்ட் ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ஓகேவா? இப்ப இந்த செகண்ட் ரிஃப்ராக்ஷன் வந்து டென்சர் டு ரேரர் மீடியம் போறனால அகெயின் அவே ஃப்ரம் த நார்மல் போகுது. ஓகே, ஒருவேளை லைட் இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடக்கல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா தான் போயிருக்கணும். ஓகேவா? அப்ப அந்த ஆக்சுவல் பாத்துக்கும், அதாவது அந்த கிளாஸ் லேப் இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு 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 இமேஜினரி பாத் இருக்குல்லையா, அந்த பாத்துக்கும் இப்ப அந்த கிளாஸ் லேப் வழியா நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுற அந்த ஃபைனலோட எமர்ஜென்சி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கும். ஓகேவா? இங்க வந்து டீவியேஷன் கிடையாது, நோ டீவியேஷன். ப்ரிசம்ல தான் டீவியேஷன் நடக்கும். கிளாஸ் லேப்ல நமக்கு ஒன்லி லேட்டரல் ஷிஃப்ட். ஓகே, லேட்டரல் ஷிஃப்ட் நடக்குது. அப்ப இந்த லேட்டரல் ஷிஃப்டோட வேல்யூ என்ன, அதெல்லாம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், டெரைவ் பண்ண போறோம். ஓகேவா? இது நமக்கு போர்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த போர்டு எக்ஸாம்ல கேட்டாங்க. பட் டெக்ஸ்ட் புக்ல இந்த ஆன்சர் இல்ல. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கூட சென்டென்ஸா கொடுத்துருப்பாங்க. அப்பேரண்ட் டெப்த் ரியல் டெப்த் வந்துட்டு ரேஷியோ ஆஃப்
ரியல் டெப்த் டு த அப்பேரண்ட் டெப்த் ஈக்குவல் டு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்ற மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகேவா? பட் இந்த இடத்துல கிளாஸ் லேபுக்கு வந்து நமக்கு அந்த ஷிஃப்ட் சொல்லியிருப்பாங்க. பட் அதோட டெரிவேஷன் வந்து புக்ல கிடையாது. ஓகேவா? பட் அது நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல நமக்கு அது கேட்டிருக்காங்க. ஓகே ஓகேவா? இப்ப அது எப்படி அதை சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதுவும் சிம்பிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேட் எஸ்எல்ஆரோட புக்ல ரொம்ப பெருசா போட்டிருப்பாங்க. பட் நம்ம அவ்வளோ எல்லாம் பண்ண தேவையில்ல. ஓகேவா? போர்டுல வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து பார்த்தோம்னா 2 ஸ்டெப்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை மட்டும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அதை நம்ம வேணும்னா நம்ம ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வேணா நம்ம அதை பார்க்கலாம். ஓகே ஓகேவா? மற்றபடி அதுல எதுவும் தேவை கிடையாது. ம் அந்த சிங்கிள் ஸ்டெப் மட்டும் எப்படின்றத பார்ப்போம். ஓகே இப்போ போர்டோட ஆன்சர் கீ வந்து பார்த்தோம்னா அகைன் நம்ம இந்த என்சிஆர்டி புக்ல இருக்க டயக்ராமா தான் அவங்க அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இந்த டயக்ராமை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம ரீட்ரா பண்ணுவோம். ஓகேவா? இதே டயக்ராம் ரீட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் அதே பேட்டர்ன்ல தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நமக்கு இங்க இன்சிடென்ஸ் இங்க நடக்குது. இந்த இடத்துல வந்து எமர்ஜென்ஸ் ஆகுற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல எமர்ஜென்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே சார் இப்போ நம்ம கலர் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ரே ஆஃப் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து என்னது, டுவர்ட்ஸ் நார்மல் நமக்கு பெண்ட் ஆகணும். ஓகே, டுவர்ட்ஸ் நார்மல் பெண்ட் ஆகி இந்த இடத்துல வந்து செகண்ட் ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடக்குது. ஓகே, இங்க அவே ஃப்ரம் த நார்மல் வந்து நமக்கு போகணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னா ஆக்சுவலி இதை நம்ம டிராப் பண்ணிட்டு இதை டிராப் பண்ணோம்னா நமக்கு சில சமயம் நமக்கு டவுட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, இதோட ஸ்ட்ரைட் லைனை நம்ம என்ன பண்ணலாம், டிரா பண்ணிடுவோம். ஓகே சார் ஓகே, ஸ்ட்ரைட் லைனை டிரா பண்ணிடுவோம். ம் ஓகேவா? இதை டிரா பண்ணிட்டு அதுக்கு பேரலா நம்ம இந்த ஆக்சுவல் லைனை நம்ம போற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்பதான் நமக்கு மிஸ்டேக் இல்லாம நம்ம டயக்ராம் டிரா பண்ண முடியும். ஓகே, இப்போ 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 ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா பேரலா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ம் ஓகே, ஏன்னா நம்ம இதை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை இழுத்தோம்னு ஏன் நேரா வராது. ஓகே அப்ப நம்ம அதை உட்காந்து நம்ம அழிச்சிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதை நீ டாட்டட் லைனா போட்டுக்கணும். இதை வந்து நீ என்ன பண்ணிக்கோ, ஓகே டாட்டட் லைனா போட்டுக்கோ. ஓகே, அப்பதான் இன்னும் கொஞ்சம் நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். சரியா? இப்ப இந்த லைன் வந்து நமக்கு லைட் ஒரு டிரான்ஸ்மிட் ஆகாம இருந்துச்சுன்னா நேரா போயிருக்க வேண்டிய ஒரு லைன். ஓகேவா? இப்ப இது வந்து நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடந்த ஒரு லைன். ஓகேவா? ஸோ இதே டயக்ராம் தான் நம்ம இங்க ரீட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டரல் ஷிஃப்ட் அப்படின்றது என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த பேரலல் லைன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ அதை நம்ம எந்த இடத்துல அதை சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணணும். ஓகே, இந்த இந்த ரேக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம டிரா பண்ணி இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு என்னது, இதுதான் நம்மளோட ஷிஃப்ட். ஓகேவா? இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லேட்டரல் ஷிஃப்ட் எக்ஸ். ஓகே சார் இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்து சி, இது வந்து டி. இந்த எக்ஸ் தான் சிடி. சிடி லேட்டரல் ஷிஃப்ட் சிடி. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா? இப்போ இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஆக்சுவலி இப்போ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஒரு லைன் நம்ம இங்க கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்ப இது ஆங்கிள் ஐ அப்படின்னா இந்த ஃபுல் ஆங்கிளும் என்னது ஐ தான். ஓகே சார் ஓகேவா? அது ஆங்கிள் ஐ. பட் நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் தான் தேவைப்படுது. அப்ப இது வந்து ஐ மைனஸ் ஆர். புரியுதா? ஓகே ஐ மைனஸ் ஆர். ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்.
எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ஓகே. ட்ரையாங்கிள் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஈன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸோட அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா இப்போ பாருமா, இது வந்து ஐ, இது வந்து 90 டிகிரி, இது ஐ மைனஸ் ஆர், இது வந்து எவ்வளோ 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது ஒரு ட்ரையாங்கிள். சரி, இப்போ இது ஆங்கிள் இது வந்து இன்சிடென்ஸ் தானே, இது ஒரு எகைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான். ஓகேவா? இந்த இடத்துல இது ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த வேல்யூ நம்ம என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இது I1, இது R1, இது I2, இது R2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன விஷயம் அப்படின்னா இந்த இது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம பார்த்துருப்போம். இதை ஒரு ஸ்ட்ரைட் லைனா கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேரலல் லைன். இப்போ இது ஆர் அப்படின்னா இதுவும் ஆர் தான். கரெக்டா? இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு நேம் என்னமா? இது ஆல்டர்னேட் ஆங்கிள், ஆப்போசிட் ஆங்கிள், அதை சொல்லுவாங்களே மேத்தமேட்டிக்ஸ், ஞாபகம் இல்லை. எப்படின்னு புரியுது இல்லையா? ஓகே. ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் parallel lines. அப்ப இந்த இடத்துல R1 ஈக்குவல் டு I2. அப்ப என்ன மீனிங்? இப்ப இது R அப்படின்னா இதுவும் என்னது R தான். புரியுதா? இது R. சரி, இப்ப இந்த இடத்துல பாரு, இப்ப இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து I, இங்க ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து R. அப்ப இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்னா மியூ ஈக்குவல்ஸ் டு sin I by sin R கிடைக்கும். ஓகேவா? அப்ப அதே மாதிரி தான் இங்க இது வந்து ஆர்னு வந்துருச்சு. அப்ப கம்பல்சரி இதுவும் என்னவா தான் இருக்கும்? ஐயா தான் இருக்கும். ஏன்னா இதை திருப்பி நம்ம ரெசிப்ரோகேட் பண்றோம். இப்ப இந்த இடத்துல இருந்து லைட் எமர்ஜ் ஆகி அவுட் சைடு வெளில போகுது. இப்ப கண்டிப்பா இதுவும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா இது ஐயா தான் இருக்கும். இது ஆங்கிள் வந்து இது ஆர் அப்படின்னா இது ஐயா தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்தா அதே ஆன்சர் தான் வரும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் டிசிபி, ட்ரையாங்கிள் டிசிபில என்ன பண்ண போறோம் அப்படின்னா sin I மைனஸ் ஆர் எடுக்கிறோம். sin I மைனஸ் ஆர் என்ன வரும்? ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட் வந்து என்னது? டிசி, சிடி. ஹைப்போடென்யூஸ் வந்து என்னது? பிசி. ஓகேவா? அடுத்த இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு. எந்த ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பிசிஇ. இங்க காஸ் ஆர் எடுக்கலாம். காஸ் ஆர் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? அட்ஜசன்ட் சைடு. இந்த அட்ஜசன்ட் சைடு பி டிவைடட் பை இது என்ன வரப்போகுது? எகைன் இதோட ஹைப்போடென்யூஸும் என்னது? இந்த தான் பிசி தான். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஹைப்போடென்யூஸ் ஒரே ஹைப்போடென்யூஸ் தான். ஓகேவா? இங்க இது வந்து 90 டிகிரில இருக்கு. அப்ப இதுதான் ஹைப்போடென்யூஸ் பிசி. இப்ப இந்த இடத்துல நமக்கு சிடி தான் யாரு? எக்ஸ். இது வந்து பிசி. அடுத்து இந்த பிஇ அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸ் ஸ்லாபோட திக்னஸ் டீன்னு எடுத்துக்கலாம், இல்ல டின்னு கூட எடுத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா டி எடுத்துக்கலாம். இதோட திக்னஸ் ஆஃப் கிளாஸ் ஸ்லாப். ஸோ டி இல்லைன்னா டி, நம்மளோட கன்வீனியன்ஸ் எது வேணாலும். இப்போ டி வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ பிஇங்கிறது இந்த கிளாஸ் ஸ்லாபோட திக்னஸ் டி டிவைடட் பை பிசி. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ரேஷியோ எடுத்துக்கலாம். அப்போ sin I மைனஸ் ஆர் டிவைடட் cos r ஈக்குவல்ஸ் டு கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் பை டி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த டிங்கிறது நோன் வேல்யூ தான். கிளாஸ் ஸ்லாபோட திக்னஸ் வந்து நோன் தான். ஓகே, நமக்கு அன்னோன் யாரு? எக்ஸ் தான் அன்னோன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டி டைம்ஸ் sin I மைனஸ் ஆர் டிவைடட் பை cos r. இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ எஸ்எல் அரோரா புக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெரிவேஷனை ஃபர்தரா திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பட் நமக்கு அது தேவையில்லை. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரு டேர்ம்ல எல்லாம் அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. பட் நமக்கு ஐயும்
வேணும் தான், ஆரும் வேணும் தான். இப்ப அது தெரிஞ்சா நம்ம நேரடியாவே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நமக்கு வந்துட்டு இப்ப ஆக்சுவலி எஸ்எல்ஆரோட புக்கோட ஆன்சர் நான் என்னன்றதை எழுதுறேன். ஃபைனல் ஆன்சர் அதை பாரு. எக்ஸோட வேல்யூ எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா டி திக்னஸ் sin i போட்டதுக்கு அப்புறம் 1 மைனஸ் cos i டிவைடட் பை நியூ ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் i இதுக்கு பவர் 1/2 போட்டிருக்காங்க. ஓகேவா? பட் இந்த ஃபார்முலாக்கும் இதுக்கும் பெருசா வித்தியாசம்லாம் கிடையாது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்ப என்னன்னா இப்ப நமக்கு மியூ தெரியும். ஓகே, அப்ப மியூவோட ஃபார்முலா என்னது? sin i by sin r. புரியுதா? அப்ப மியூ வந்து sin i by sin r. அப்ப இதை நம்ம இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலா நம்ம கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலாவே இனஃப் தான். புரியுதா? அப்ப இந்த ஃபார்முலா நமக்கு வந்து புக்ல அந்த எஸ்எல்ஆரோட புக்ல இருக்கு. பட் நமக்கு அது அன்னெசரி தான், தேவையில்லை. ஓகே, நம்ம அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நமக்கு போர்டோட இப்ப இதுதான் போர்டுல வந்து நமக்கு ஆன்சர் கீயா கொடுத்துருக்காங்க. போர்டு எக்ஸாம்ல இதுதான் ஆன்சர் கீயா கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம் போறோம். ஏன்னா இது 2 மார்க்ல இது மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப அதிகபட்சம் 3 மார்க்ல கேட்கலாம். அதுக்கு மேலலாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேமா? இது டவுட் இல்லை, இது புரிஞ்சது இல்லையா? நம்ம என்ன நம்மளோட எய்ம் என்ன, 2 ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அந்த 2 ட்ரையாங்கிள்ல ஆங்கிள்ஸை மட்டும் கரெக்டா மார்க் பண்ண தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஜியாமெட்ரியோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா கிளாஸ் லாபோட டீவியேஷன், அந்த சாரி இது லேட்டரல் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகே, அடுத்து இந்த மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன்லாம் ஒன்று இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நீ பார்த்து 10th இருந்துச்சா மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன்லாம்? மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது 2-3 மீடியம் அடுத்தடுத்து கொடுத்துருவாங்க. பட் அது நமக்கு இந்த ப்ராப்ளம் பேஸ்டா தான் வரும். ஸோ ஜஸ்ட் அது என்னன்றதை மட்டும் நான் சொல்றேன். எப்படின்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேல ஏர் மீடியம் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு 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 மீடியம், அடுத்து இன்னொன்று வந்து அடுத்து அனதர் மீடியம், அடுத்து அப்படியே 1 by 1 என்ன பண்ணிடுவாங்கன்னா அடுக்கிட்டே போவாங்க. ஓகேவா? அப்ப இது வந்து மீடியம், இது மீடியம் 1, அடுத்து மீடியம் 2, அப்புறம் மீடியம் 3, அப்புறம் இங்க திருப்பி ஏர் வந்துடும். இங்க ஏர், இங்கேயும் ஏர். ஓகேவா? அப்ப இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n1, n2, n3. இப்ப இது வந்து n = 1 தான், இங்கேயும் n = 1 தான் வரும். ஓகே, இப்போ ஒருவேளை லைட் வந்துட்டு இப்போ வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இன்சிடென்ட் ஆகும்போது இது வந்து திருப்பி பெண்ட் ஆகும் இப்படி. ஓகே, திருப்பி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எகைன் ஒவ்வொரு தடவை பெண்டிங் நடந்துட்டே வரும். ஒவ்வொரு பெண்டிங்காக நடந்துட்டே வந்து ஃபைனலா நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸரா வந்து நிற்கும். இப்போ ஒருவேளை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, டிக்ரீஸ் ஆகி மாறி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பெண்டிங் மாறி வரும். இப்போ ஒருவேளை n2 வந்து ஸ்மாலர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், n1 கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் ஆன்சர் என்ன ஆகும்? இப்போ இந்த சைடு இப்படி வந்துடும். இப்போ n3 கொஞ்சம் கிரேட்டர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிற மாதிரினா இது கொஞ்சம் திருப்பி பெண்ட் ஆகி இந்த பக்கம் வரும். அப்போ ஃபைனலா நமக்கு என்ன ஆகும்? இந்த சைடு இப்படி ரிஃப்ராக்ட் ஆகி போயிடும். அப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்லயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நார்மல் கூட என்னது, இது வந்து I1, இது வந்துட்டு R1, அப்புறம் இது வந்துட்டு சரி இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது I2, அப்புறம் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது வந்து R2. அப்படி ஒவ்வொன்றா என்ன பண்ணுவாங்க, அடிக்கிட்டே போவாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்னோன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்றது மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ என்னன்னா அப்போ sin I1 by sin I2
I2 பார்த்தோம் அப்படின்னா இது n1 டிவைடட் பை r வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் பேர் ஆஃப் மீடியா இருக்கு இல்லையா, இந்த இது இப்போ இங்க இருந்து இங்க வந்தது போட்டாச்சு. அப்ப இங்க இருந்து அடுத்து இங்க போகுது இல்லையா, அப்ப sin I2 பை sin R2 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2 பை n1. ஓகேவா? அப்புறம் அடுத்து வந்துட்டு இங்க இந்த தேர்ட் வருது. அப்போ sin I3 by sin R3 வந்து ஈக்குவல் டு n3 by n2. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்னா எலிமினேட் ஆயிரும். ஓகே. இப்போ ஒருவேளை நமக்கு இந்த தேர்ட் மீடியம் வந்து ஆரா இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒருவேளை இப்போ இதை அடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா அடுத்து ஃபைனலாக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, sin I4 டிவைடட் பை sin R4 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, இங்கே ஆர் தானே 1 டிவைடட் பை n3 கிடைக்கும். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எந்த பேர் தேவையோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அன்னோன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணலாம். இது நமக்கு நியூமரிக்கலாக கொடுக்கும்போது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கு போகிறது. ஓகே. இது பட் நம்ம தியரிட்டிக்கலெல்லாம் இது நம்ம பெருசாலாம் இதில் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ராக்ஷன்ல நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்னன்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுமா, நமக்கு அடிக்கடி எக்ஸாம் ஹலோ, இது என்னன்றதை பார்க்கலாம். கட் பண்ணிட்டேன் தெரியாம. ஓகே. இப்போ நம்ம இது டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய டயக்ராமே நம்ம இதே பேட்டர்ன்லேயே நம்ம ட்ரா பண்ணுவோம். இது மொத்தமாக அதை பார்க்கும்போது நமக்கு பல்கா இருக்க மாதிரி தெரியும். நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இதை போகும். ஓகேவா? இதே டயக்ராம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் திருப்பி ரீட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு என்னன்னா, இது நான் 10th படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? டோட்டல் ரிஃப்ளெக்ஷன். எஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்துருவோம். இது கண்டிப்பா தெரியணும். அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன் நம்ம இந்த தியரி பார்க்கும்போது நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, லைட் must travel from denser to rarer medium. ஓகேவா? அப்ப டென்சர் டு ரேரர் மீடியம் லைட் டிராவல் பண்ணா மட்டும்தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும். அப்ப ரேரர் டு டென்சர் மீடியம் போகுது அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கிடையவே கிடையாது. ஓகேவா? அப்ப நமக்கு என்னன்னா, அப்ப இதை வந்து நம்ம ரேரர் மீடியமாவும் கீழே உள்ளதை டென்சர் மீடியமாவும் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் போறோம், ஓகேவா, டென்சர் டு ரேரருக்கு போனா மட்டும்தான் நடக்கும். ஓகே. ரேரர் டு டென்சர் வந்து இப்ப நான் மேல இருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கவே நடக்காது. ஓகேவா? இப்ப லைட் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம 1 by 1 இப்ப நம்ம எடுத்துக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ லைட் சோர்ஸ்ல இருந்து இப்ப நமக்கு லைட் வந்து இதை வருதுன்னு வச்சுக்கோம். இப்ப இதுதான் நம்மளோட லைட் சோர்ஸ்னு வச்சுக்கோம். இதுதான் சோர்ஸ். ஓகே. இப்ப இந்த லைட் சோர்ஸ்ல இருந்து இப்ப நமக்கு லைட் வந்து எமர்ஜ் ஆகுது. இப்ப இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இதை வந்து நம்ம நார்மல்னு டிரா பண்ணிக்குவோம். நார்மல் டிரா பண்ணிக்குவோம். அப்ப இதுதான் என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்ப லைட் வந்து டென்சர் டு ரேரர் மீடியம் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும், நார்மலை விட்டு அவே ஆகும் நமக்கு. அப்ப லைட் மூவ் அவே ஃப்ரம் த நார்மல். ஓகேவா? அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரிஃப்ராக்ஷன் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர் வந்துட்டு கிரேட்டர் தென் ஐயா தான் இருக்கும் எப்பவுமே. ஓகேவா? டென்சர் டு ரேரர் மீடியம் போகும்போது ரிஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து கிரேட்டராகவும் இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து ஸ்மாலராகவும் தான் இருக்கும். ஓகேவா?
சரி, இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இன்கிரீஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் வந்துட்டு என்ன பண்ணேன், இப்ப இந்த சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட்ட இப்ப கொஞ்சம் லைட்டா நான் இப்படி இந்த பக்கம் டில்ட் பண்ணிக்கிறேன். இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம நார்மல் இந்த டிரா பண்ணிப்போம். இங்க ஒரு நார்மல் டிரா பண்ணிக்குவோம். இப்ப பாரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொஞ்சம் நமக்கு இன்கிரீஸ் ஆயிருச்சு. இது 2 டயகிராம் கம்பேர் பண்ணும்போது டிஃபரன்ஸ் தெரியுது இல்லையா? ஆ. இப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எமர்ஜென்ட் ரே வந்துட்டு இன்னும் பெண்ட் ஆயிரும். ஓகேவா? அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம இன்கிரீஸ் பண்ணும்போது, ஃபர்தரா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ ஆர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஓகே. அப்ப நம்ம இன்கிரீஸ் பண்ண ஆர் இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ ஒரு கட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப லைட் வந்து இப்ப என்ன நடக்கல அப்படின்னா, வெளியில போகல. செகண்ட் மீடியம்ல போகல. ஃபர்ஸ்ட் மீடியம் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன் இருக்கு இல்லையா? அந்த சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன்லயே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, மேல அப்படியே தொட்டுட்டே போயிரும். அது ஓகே. மேலேயே டச் பண்ண மாதிரி போயிரும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரு ஸ்பெஷல் வேல்யூவா இருக்கும். அந்த வேல்யூக்கு பேரு கிரிட்டிக்கல் ஆங்கிள். அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அட்டைன் பண்ணும்போது, நமக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரிய டச் பண்ணிரும். ஓகேவா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ரிஃப்ராக்டட் லைட் வந்துட்டு சர்ஃபேஸ் மேலேயே டச் பண்ணிட்டு போயிரும். ஓகே. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி நடக்கக்கூடிய டைம் தான் நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கான இனிஷியேஷன். இப்ப இந்த ஓகே. இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்ற ஆங்கிள நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள வந்து ரீச் பண்ணிருச்சு. அப்போ ரிஃப்ராக்டட் ரே வந்துட்டு ஜஸ்ட் அந்த சர்ஃபேஸ் மேல வந்து அப்படியே தொட்டுட்டு போற மாரி போயிரும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் நான் ஃபர்தரா அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டில் அடுத்த ஸ்டெப் என்னன்னா அப்படின்னா, திருப்பியும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ திருப்பி ஃபர்தரா நம்ம இன்கிரீஸ் பண்றோம். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ ஃபர்தரா நம்ம இன்கிரீஸ் பண்றோம். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஐ வந்துட்டு கிரேட்டர் தென் சியா போயிருச்சு. இப்ப கம்ப்ளீட்டா என்ன ஆகும் அப்படின்னா, லைட் வந்து மேல சர்ஃபேஸ் மேல போகாது. லைட் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே உள்ளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. லைட் உள்ளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் மீடியம் இந்த டென்சர் மீடியம் உள்ளுக்குள்ளேயே லைட் என்ன ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா, இந்த மீடியம் உள்ளுக்குள்ளேயே அது போக ஆரம்பிச்சிடும். இந்த மீடியமுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு கம்பல்சரி ஐ வந்து கிரேட்டர் தென் சியா தான் இருக்கணுமே தவிர லெஸ் தென் சியா இருக்கக்கூடாது. அப்ப ஐ ஈக்குவல் டு சி நடக்கும்போது ஆர் 90 டிகிரி கிடைச்சிருது. ஓகேவா? அப்ப ரிஃப்ராக்டட் லைட் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன் மேலேயே நமக்கு அப்படியே தொட்டுட்டு போயிடும். அடுத்து திருப்பி ஃபர்தரா நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகே. ஓகேவா? அது என்ன ஆகாதுன்னா எஸ்கேப் ஆகாது. நோ எஸ்கேப். ஓகே. எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்ஸ் ரிஃப்ராக்ஷன் இந்த இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா, இப்ப கீழ இது வருது இல்லையா இந்த லைட்டு. ஓகேவா? இப்ப இந்த லைட் என்ன ஆகாதுன்னா, இப்ப அடுத்து நேரா இப்படி போகுது இல்லையா? போய் இங்க டச் பண்ணிட்டு திருப்பி வெளியில போகாது. திருப்பி ரிஃப்ளெக்ட் இப்படி ஆயிரும். ஓகே. அது எஸ்கேப்பே ஆகாது. மீடியம் விட்டு வெளியிலயே போகாது. சார் அதுக்கு ஏத்த மாதிரி இத டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில போகாது. இப்ப நமக்கு இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்லாம் பார்த்தோம்னா, இதே மாரி பேரலலா இருக்குமா? அப்ப என்ன ஆகாதுன்னா, லைட் வெளியிலயே போகாது. ஓகே. ஓகே. மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் அத டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்ப நம்ம இத வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சு பண்ணும்போது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். பட் ஸ்டில் அதுல வெளியில எஸ்கேப் ஆயிரும். சில சமயம் வெளியில அது ஏன்னா செகண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு அந்த கரெக்ட்டா அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள விட அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, வெளியில போகாது. அப்படி கம்மியா இருந்துச்சுன்னா வெளியில ஓடிரும். ஓகே. இப்ப ஃபைபர் ஆப்டிக் கேபிள்லாம் இத வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேம்மா. இப்ப இதுல என்ன மேத்தமேட்டிக்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஓகேவா? இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இந்த கண்டிஷன நம்ம பார்க்க போறோம்.
என்ன ஓகே. இப்ப sin i by sin i divided by sin r இதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல ஐக்கு பதிலா எதை எடுக்கணும்? sin c எடுத்துக்க போறோம். டிவைடட் பை sin r வந்து 90 டிகிரி எடுத்துக்க போறோம். ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ரேரர் மீடியம். ரேரர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம n1 எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து n1 எடுத்துக்கலாம். டென்சர் மீடியம் n2 எடுத்துக்கலாம். n2. ஓகே, ஒருவேளை n1 வந்து 1 இருக்கு, n2 வந்து என்ன இருக்கு அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 டிவைடட் பை n எடுத்துக்கலாம். அப்ப ஓகே. c யோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா sin இன்வர்ஸ் ஆஃப் 1/1. ஓகேவா? அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிளோட வேல்யூ என்னது? sin இன்வர்ஸ் ஆஃப் 1 by ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே. அப்ப இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு, டென்சர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னங்கிறத நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஓகே. ஓகேவா? இப்ப நமக்கு டெக்ஸ்ட் புக்ல சில டேட்டா கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப வாட்டருக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் 48.79 டிகிரி, 75 டிகிரி. ஓகேவா? அதே Okay. கிரவுன் கிளாஸ் பிளிண்ட் கிளாஸ்னு 2 டைப் ஆஃப் கிளாஸ் இருக்கு. இப்போ நம்ம இப்போ பிசிக்ஸ் லெபார்டரியில வந்து அந்த பிரிசம் கிளாஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, கிளாஸ் லேப், அப்புறம் வந்து லென்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. இப்போ அது வந்து பார்த்தோம்னா இந்த 2 மெட்டீரியல்ல தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பிளிண்ட் கிளாஸ் அப்புறம் கிரவுன் கிளாஸ் வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ Okay. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பாருங்க, 41.14, அடுத்து 37.31, அடுத்து டைமண்ட். அது இருக்கிறதுலே கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? Okay. 24.41. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பாரு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு டைமண்ட். ஓகே. இப்ப இந்த டைமண்ட் இருக்கு இல்லையா, டைமண்டை வந்து ப்ராப்பரா அதை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஷைன் பண்ண வைப்பாங்க. அந்த கட்டிங்கை வச்சுதான் அது இருக்கு. ஓகே, அதை கட் பண்றதை வச்சுதான் அந்த டைமண்ட் வந்துட்டு நமக்கு ரொம்ப அந்த பிரகாசமா பளிச்சுன்னு தெரியுது இல்லையா, அதை அதுக்கேற்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்ப நமக்கு இங்க வந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிரிசமும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் நம்ம படிக்க போறோம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல. ஓகேவா? அதுல இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் பத்தி அடிக்கடி டீடைல்டு கொஸ்டின்ல கேட்பாங்க. எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து சார் இந்த டயக்ராம் பேஸ்ட் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. சரி, இது என்னன்றது 1 by 1 பார்க்கலாம். சரிம்மா, இப்ப இந்த இது எப்படின்னு புரியுது இல்லையா? இப்ப இதே டயக்ராம் தான் இப்ப நாங்க புக்ல இருக்கக்கூடிய டயக்ராம் காமிக்கிறேன், உனக்கு இப்போ கிளியரா புரியும். இந்த டயக்ராம் இது 1 by 1 இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த சர்ஃபேஸ் மேல ஒரு சீட் போகுது, அடுத்து வந்து உள்ள இன்டர்னல்லாவே ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துலயும் அந்த ரிஃப்ளெக்ஷன் போட்டிருக்காங்க, பட் அது நான் கொடுக்கல. இப்ப இந்த சின்றது ஒண்ணு, இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்ஷியல் ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா யூஸ்வலா நமக்கு வந்து இப்போ ஒரு மீடியம்ல இருந்து இப்ப நம்ம போகுது அப்படின்னா கம்ப்ளீட்டா ரிஃப்ராக்ஷன் ஆகாது. ஓகேவா? லைட் என்ன ஆகும், பார்ட் ஆஃப் லைட் வந்து அது வந்து நார்மல் ரிஃப்ளெக்ஷனே நடக்கும். ஓகே. இப்ப நம்ம தண்ணியில பாக்குறோம். ஓகேவா? இப்ப ஒரு சின்ன குட்டை மாதிரி தண்ணி தேங்கி இருக்கு, அதுல போய் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸும் தெரியும். அதை நம்ம பார்த்திருப்போம். அந்த வாட்டர் வந்து நம்மள ஒரு மிரர் மாதிரி நம்மள வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், பார்த்திருப்போம் இல்லையா? அது எதனால அப்படின்னா அதுக்கு பேர் பார்ஷியல் ரிஃப்ளெக்ஷன். அதை நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அது பார்ஷியல் ரிஃப்ளெக்ஷன். எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும் கொஞ்சம், கண்டிப்பா அந்த எனர்ஜி வந்து லைட் எனர்ஜி வந்து கொஞ்சம் வேஸ்டா உள்ளதான் போகும். ஓகே. அது அந்த மெட்டீரியலை பொறுத்து இருக்கு. அந்த பார்ஷியல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த மீடியம் பொறுத்து இருக்கு. சரிம்மா, இப்ப நம்ம இந்த ரே வந்து நம்ம போடணும்ட்டு அவசியம் இல்லை. அந்த பார்ஷியல் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தேவையில்லை, டோட்டல் இன்டர்னலி ரிஃப்ளெக்ஷன் அது மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகேவா? அப்போ அந்த பிகினிங் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐ வந்து எப்ப சியா மாறுதோ அந்த இடத்துல ஆர் வந்து 90 டிகிரி ஆயிரும். அதான் விஷயம். அப்ப இந்த வேல்யூல நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துட்டு sin இன்வர்ஸ் ஆஃப் 1 by n கிடைக்குது. ஓகேவா? வெளியில லைக் ரேரர் மீடியம் ஏர்னா மட்டும் தானே சார்? லைக் ஆமா, நமக்கு மோஸ்டா நம்ம வந்து நம்ம ஏர் தான் எடுத்துக்க போறோம்.
ஓகேவா? இது வந்துட்டு ஒரு கிளாஸ் மாதிரியோ, இல்ல ஒரு வாட்டர் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். எங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் அண்ட் வாட்டர் வச்சு கேட்டிருந்தாங்க சார். அப்ப ரேரர் அது வந்துட்டு வந்து எப்படின்னா, அப்போ கிளாஸ் வந்து டென்சராவும், வாட்டர் வந்து ரேரராவும் கேட்பாங்க. சைன் இன்வர்ஸ் n1/n2. ஆமா, அந்த மாதிரியும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம அடுத்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் பார்க்குறோம். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து பார்க்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது வந்துட்டு இப்ப ஃபைபர் ஆப்டிக்ஸ் நான் டிரா பண்றேன். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்துட்டு, இப்ப மேல வந்து ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும். ஸோ இங்க ஒரு லேயர் இருக்கும். இப்ப அதுக்கு மேல இன்னொரு 2 லேயர் இருக்கும். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல. ஓகேவா? அப்போ என்னன்னா, இந்த இந்த இன்டீரியர் இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு கோர். ஃபைபர் ஓகே ஆப்டிக் சார். கேபிள்ல. ஓகேவா? இப்ப இந்த அவுட்டர் லேயர் இருக்கு பாரு. இதுக்கு பேரு வந்து கிளாடிங். இதுக்கு மேல இருக்கிறதுக்கு பேர் வந்து கிளாடிங். ஓகே சார். இது நீ இன்னும் காலேஜ்ல இன்னும் கொஞ்சம் டீடைலா படிப்பான். அடுத்து இதுக்கு மேல அவுட்டர் லேயர்லாம் இருக்கு. பிளாக் அந்த ஜாக்கெட்னு ஒரு லேயர் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம பிசிக்ஸ்ல மட்டும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கோர் தான் நமக்கு இப்ப வந்துட்டு இத வந்து N1 இல்ல N2ன்னு எடுத்துக்கலாம். இதை N1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப N2 வந்து கம்பல்சரி கிரேட்டர் தென் N1. இது இருந்தா மட்டும்தான் அது ஃபைபர் ஆப்டிக் கேபிளா இருக்கும். அப்போ கோர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் core must be greater than cladding. இதுதான் இம்பார்ட்டண்டா இது ஒன் வேர்ட்ல எல்லாம் கேட்பாங்க. ஓகே. இது கோரை விட கிளாடிங் வந்து கம்பல்சரி கம்மியா தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது நமக்கு நடக்கும். இப்ப நம்ம இங்க வருவோம். இப்ப நான் இதை இந்த இடத்துல பிளாட்டாவே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப நமக்கு ஒரு லேசர் பல்ஸ் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சிக்னலை சென்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ ஒரு லைட் வந்து உள்ள படுது அப்படின்னா, இந்த லைட் வந்துட்டு இப்ப இது வந்து இது வேற வேற இது ஏர் மீடியமா கூட இருக்கலாம். ஓகே, இப்ப இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா? இது ஏர் மீடியமா இருக்கும். இப்ப இது ஏர் மீடியம்ல இருந்து ஒரு டென்சர் மீடியம்க்கு போறனால டுவர்ட்ஸ் நார்மல் நமக்கு என்ன ஆகும்? பெண்ட் ஆகும். ஓகேவா? அப்ப அடுத்து இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எகைன் இங்கனக்குள்ள ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இங்க டென்சர் டு ரேரர் மீடியம் போகுது. அப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஐ வந்துட்டு கிரேட்டர் தென் சியா இருக்கும். ஓகேவா? இந்த ஐ நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஐ நமக்கு தேவையில்ல. இந்த I1 நமக்கு பிரச்சனை இல்ல. இது இது ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போகுது. இது வந்து நம்ம உள்ளுக்குள்ள நம்ம சென்ட் பண்றோம் சிக்னல். பட் இது இது இந்த இடத்துல நமக்கு உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் இங்க தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம அச்சீவ் பண்ற மாதிரி நம்ம அதை உள்ள நம்ம என்டர் அனுப்பிட்டோம் அப்படின்னா, அது வெளியில வராது. அது பாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன் தான் முக்கியமான விஷயம். இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கோர் வந்து கிரேட்டர் தென் கிளாடிங். ஸோ அப்ப 2 லேயர் இருக்கு. ஓகேவா? 2 லேயர்ல கோர் அப்படின்றது ஒரு 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 இதுவும் ஒரு கிளாஸ் மாதிரி இல்ல குவார்ட்ஸ் மாதிரி மெட்டீரியல்ல தான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. குவார்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு. இது டென்சர், இது ரேரர் மீடியம். அப்ப நமக்கு லைட் என்ன ஆகாதுன்னா வெளியில எஸ்கேப் ஆகாது. ஓகே. ஓகே, இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேசர் மாதிரி பல்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லேசர் பீம் தான் என்ன ஆகுதுன்னா டைவர்ஜ் ஆகாது. ஸோ நேரோ பீமா அது என்ன ஆகும் அப்படின்னா, அது சிக்னல்ஸை வந்து ஈஸியா அதை ப்ராசஸ் பண்ணவும் முடியும். டிஜிட்டல் சிக்னலா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க லேசர் பல்ஸ். ம். மற்றபடி இதுல வேற எந்த ஒரு டீடைலும் கிடையாது. ஓகேவா? நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எடுத்துட்டோம்னா இதான் விஷயம். இதுல இந்த பண்டல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீ ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு ஒரு கேபிள் தான் இது. ஓகேவா? இந்த டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க சார். நான் போட்டிருக்க டயக்ராம் கொஞ்சம் அதே தான் ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எப்படி வேணாலும் நம்ம ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு கான்செப்ட் கரெக்டா இருந்தா போதும். ஓகே. ஓகேவா? இது நமக்கு எங்க மெடிசன் ஃபீல்டு, கம்யூனிகேஷன் எல்லா இடத்துலயும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள், அப்புறம் டெக்கரேஷன்
அந்த இதுல நம்ம ரோட் சைடுல கூட பார்த்திருப்போம். ஓகேவா? அந்த ரோட் சைடுல அந்த திருவிழா டைம்ல விற்பாங்க பார்த்திருப்பேன். அந்த சைடு அந்த ஃபைபரா சின்ன சின்னதா நரம்பு மாதிரி இருக்கும். அது எண்டுல மட்டும்தான் நமக்கு அந்த லைட் வந்து அந்த பிரைட்னஸ் மட்டும் தெரியும். அந்த மாதிரி அந்த டெக்கரேஷன் லேம்ப் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வச்சு செய்வாங்க. ஓகே. ஓகே. ஸோ மோஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எது இதுல வருது அப்படின்னா இந்த ஆஹ் இந்த 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 குவாட்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்துட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதுதான் நமக்கு முக்கியமானது. ஓகே, கம்யூனிகேஷன்ல இது யூஸ் ஆகுது. ஹை ஸ்பீடு கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, நெட்ஒர்க்கிங்லாம், அதுல தான் இதை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ரொம்பலாம் நமக்கு டெக்னிக்கலா என்ன தெரியணும் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகே, அப்ப இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. அது என்னன்றத பார்ப்போம். கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டு அக்கர். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, லைட் must travel from denser to rarer medium. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் must be greater than critical angle. ஓகேவா? அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னது? கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்றது என்ன? Refracted angle is angle of incidence where the refracted angle becomes 90 degree, then the refracted ray grazes over the surface. Grazes over the surface. அதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட டெஃபினிஷன். ஓகேவா? பட் இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு அடிக்கடி அந்த கொஸ்டினோட நமக்கு சேர்ந்து வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டா மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட இது கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா sin இன்வர்ஸ் ஆஃப் 1/n மியூ. இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், இதையும் மறந்துடக்கூடாது. இந்த ப்ராப்ளம்ல யூஸ் ஆகும். ஓகேவா? இப்ப அடுத்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து பிரிசம்ஸ்ல எப்படி நமக்கு இன்வால்வ் ஆகுது நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே சார். இங்க இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் 1 by 1 என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளா? ஐசோசெல்ஸா? ஓகே. அந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து இது ஆக்சுவலி நம்ம இதை 1 by 1 பார்ப்போம். இப்போ நான் அந்த ட்ரையாங்கிள் இன்னொரு ரீட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு லைட் வந்து இப்போ நார்மல் இன்சிடென்ஸ் நடக்குது. ஓகே, இப்போ நார்மல் இன்சிடென்ஸ்னா என்னது? ஆல்ரெடி நான் சொன்னதுதான். நார்மல் இன்சிடென்ஸ் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா நமக்கு ரே வந்து உள்ள போய் இன்சிடென்ட் ஆகும். ஓகேவா? நார்மல் இன்சிடென்ஸ். ஓகே. இப்போ ஒருவேளை இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா?
தீட்டான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு ஓகேவா, இப்ப இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்ப கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா if I is greater than c டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நடக்கும். ஓகே, ஐ வந்து லெஸ் தென் சி இருந்துச்சு அப்படின்னா டிஐஆர் நமக்கு நடக்காது. இதுதான் கண்டிஷன். புரியுதா எப்படின்னு? ஓகே அப்ப நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்றதை கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சி வந்துட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/μ என்னங்கிறத கால்குலேட் பண்ணி அது நமக்கு இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கூட மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வச்சு கால்குலேட் பண்றோம். ஸோ நம்ம 1/1 ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ப்ரிசம் வச்சு எப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, இப்ப நமக்கு இப்ப லைட் இன்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப ஐயோட வேல்யூ என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். இப்ப எப்படின்னா இது ஆக்சுவலி ஐ வந்து தீட்டா தான், வேற ஒன்றும் கிடையாது. ஐ வந்துட்டு என்னது, இங்க மேல என்ன இருக்கோ அதுதான் தீட்டா. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்ப இது வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள், இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் இது வந்து 90 டிகிரி தான். புரியுதா எப்படின்னு? ஓகே சார், 90 டிகிரி. அடுத்து ஒரு நிமிஷம். இப்ப அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப இந்த தீட்டாவை நம்ம இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இது வந்துட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம். இது 90 மைனஸ் தீட்டா வரும். ஓகே, இப்ப இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையாமா, இது வந்து 90 மைனஸ் தீட்டா வரும். ஓகேவா, 90 மைனஸ் தீட்டா. இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆங்கிள் மட்டும் 90 மைனஸ் தீட்டா வரும். இப்ப இது வந்து ஆக்சுவலி 90 டிகிரி வரனால இப்ப நமக்கு ஐ வந்துட்டு என்ன வந்துடும் அப்படின்னா தீட்டா டிகிரி வந்துடும். ஓகேவா, அந்த கான்செப்ட் தான். பட் நமக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நேரடியாவே நம்ம ஆன்சர் என்னங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, நம்ம இதை கால்குலேட் பண்ணி தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நம்ம நேரடியாவே நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, இப்ப இந்த ஐ வந்துட்டு என்னது, ஐ ஈக்குவல்ஸ் டு தீட்டா டிகிரி. ஐ ஈக்குவல் தீட்டா. அப்ப இந்த கேஸ்ல வந்து பார்க்கும்போது இங்க 45 டிகிரி இருக்கிறதுனால இன்னும் ஐ வந்து என்னது, ஐ வந்துட்டு ஐ ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, இப்ப இந்த சப்போஸ் இந்த பர்டிகுலர் பிரிசமோட கிளாஸ் மெட்டீரியலுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்ப நமக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டேபிள்ல வந்துட்டு நமக்கு என்னென்ன மெட்டீரியல், ரெண்டு கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து கிரவுன் கிளாஸ் 41 டிகிரி. ஓகேவா, அடுத்து வந்து பிளின்ட் கிளாஸ் 37 டிகிரி. ஓகேவா, கிரவுனு ஒரு பிளின்ட். ஓகே, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான். இது ஏருக்கு நார்மல் இதுக்கு ஏர்ல வந்து நம்ம பார்க்கும் போது வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் கொடுத்துருக்காங்க. கிரவுன் கிளாஸ் வந்து 41, பிளின்ட் வந்து 30. இது மனப்பாடம்லாம் பண்ணா ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஓகே, அப்ப கண்டிப்பா இது ஒருவேளை கிரவுனா இருந்தாலும் சரி, பிளின்டா இருந்தாலும் சரி, சரியா, அப்ப என்ன நடக்கும், கண்டிப்பா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஏன்னா ஐ வந்துட்டு இப்ப ஒருவேளை கிரவுன் அப்படின்னா சி வந்துட்டு எவ்வளவு இருக்கு, 41 டிகிரி கிட்ட இருக்கு. அப்ப இது எப்படி இருக்கு, இது கிரேட்டர் தென் 41 இருக்கு. 45 டிகிரி வந்து கிரேட்டர் தென் 41ங்கிறதுனால அப்ப இந்த இடத்துல படக்கூடிய லைட் வந்து அப்படியே நமக்கு 90 டிகிரில நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா, சரி. இப்ப இந்த டயக்ராம் நம்ம பார்ப்போம். இந்த டயக்ராம்ல என்ன நடக்குது அப்படின்னா இப்ப ஏபிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இப்ப இந்த வழியா நமக்கு அதோட லைட் வந்து உள்ள டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா, அப்போ இந்த லைட் வந்து என்ன ஆகுது, இப்ப டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இது 90 டிகிரில வந்து இது டீவியேட் ஆகி வெளியில வருது. பிரிசம்ல 90 டிகிரில டீவியேட் ஆகி வரும். இப்ப இதுல சைஸ் எல்லாம் எதுவுமே மாறாது, சைஸ் எதுவுமே மாறாது. இப்ப இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இந்த டயக்ராமேட்டிக் கொஸ்டின் வந்து அப்படியே டைரக்டா கேட்பாங்க. இது மாற்றவே மாட்டாங்க, அப்படியே கேட்பாங்க.
Okay. போர்டில் வந்து அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்து அப்படியே கேட்பாங்க. இப்போ இந்த 3 டயக்ராமையும் பாரு எப்படி இருக்குன்ட்டு. அப்போ ப்ரிசம் வச்சுட்டு இதோட கான்செப்ட் என்னன்றதை பார்க்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிசம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the prisms designed to bend rays by 90 degree and 180 degree or invert the image without changing its size. இப்போ இந்த இதை வந்து கொஸ்டினா கேட்பாங்க. இப்போ இந்த சென்டென்ஸை கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது சொல்லியிருக்க மாட்டாங்க, ஹவு த ப்ரிசம் தே ஆர் யூஸ்டு டு பெண்ட் த லைட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ இது வந்து 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரியில பெண்டிங் நடக்குது, இது வந்து 180 டிகிரியில பெண்டிங் நடக்குது. ஓகே சார். ஓகேவா? 180 டிகிரி பெண்டிங்ல அதுக்கு நடக்கும்போது நமக்கு இன்வர்ஷன் நடக்குது, இமேஜ் வந்து இன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பாரு, இமேஜ் இன்வெர்ட் ஆகுது வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் சைஸ். ஓகேவா? அப்ப டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ப்ரிசம், இந்த ப்ரிசம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ரிசம், கொஞ்சம் பெரிய லெவல் ப்ரிசம். ஓகே, பட் இதோட பெண்டிங் வந்து பாருங்க, இதோட பெண்டிங் வந்துட்டு, பட் இது நார்மல் இன்சிடென்ஸ் கிடையாது. இப்ப இந்த 2 கேஸ்லயும் இது நார்மல் இன்சிடென்ஸ் தான். பட் இந்த இடத்துல இது நார்மல் இன்சிடென்ஸ் கிடையாது, பட் இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அது இன்சிடென்ட் ஆகுது. பட் இது வந்து ரேரர் டு டென்சர், இங்க பிரச்சனை கிடையாது. பட் இந்த இடத்துல தான் நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல லைட் பெண்ட் ஆகி அடுத்து இந்த பக்கமா போகுது, இன்வெர்டட் இமேஜ் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? பட் சைஸ் எதுலையுமே நமக்கு சேஞ்சஸ் ஆகல பாரு, எந்த இதுலயும் வந்து சைஸ் நமக்கு மாறல, இன்வர்ஷன் நமக்கு நடக்குது. ஸோ ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து 90 டிகிரியில அந்த பெண்டிங் இருக்கு, அடுத்து 180 டிகிரியில பெண்டிங் இருக்கு, அடுத்து வந்து எப்படின்னா வித்தவுட் அந்த என்ன சொல்றது அதே டைரக்ஷன்லயே தான் போகுது. ஆனா நமக்கு இது நடக்கல, என்ன சொல்ல, எந்த இதுலயுமே நமக்கு வந்து சைஸோட சேஞ்சஸ் நடக்கல. இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 3 டயக்ராமும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இது அப்படியே டைரக்டாவே கேட்பாங்க. மற்றபடி இந்த அதான் ரெண்டே தான் ப்ரிசம், அடுத்து ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஓகேவா? ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஜஸ்ட் உள்ள ரீட் பண்ணி பாரு, வேற ரொம்ப டீடைல் எல்லாம் அதுல அப்படியே ஃபுல்லா எல்லாத்தையும் நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இதுல நீ அந்த எம்சிபி சாரி இது எம்டிஜி புக்ல அதை ரீட் பண்ணி பாரு. ஓகே, எம்டிஜி புக்ல நீ அதை ரீட் பண்ணி பாரு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான். இப்ப இதுல வந்து எப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பார்க்கலாம். ஓகேவா? ப்ராப்ளம் வந்துட்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. இல்லைன்னா அதை எடுத்து ஒன்று காமிக்கிறோம், கூட பார்த்துருவாங்க. இந்த கொஸ்டின் நம்ம 71 பார்க்கலாம். இப்ப இதுல என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னன்னா ஒவ்வொரு லைட்டுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேற. ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் வந்துட்டு எப்பவுமே ஃபிக்ஸட் கிடையாது, வேவ் லென்த்தை பொறுத்து மாறிடும். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேவ் லென்த்தை பொறுத்து மாறும். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன ஆகுனா, எகைன் முன்ன சொன்ன அதே ட்ரையாங்கிள் நமக்கு இருக்கு. அப்ப இதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கண்டிப்பா என்னவா தான் இருக்கும். அப்ப இந்த செகண்ட் இப்ப ஃபர்ஸ்ட் லைட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் லைட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு இங்க போய் நமக்கு மோதும். அதே மாதிரி செகண்ட் லைட்டும் இங்க போயிட்டு நமக்கு இது வேற கலரா கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் லைட்டு இந்த இடத்துல போய் நமக்கு இன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு நார்மல் டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? நார்மல் டிரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் த செகண்ட் ரே, இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரே.
ஓகேவா? இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரே ஒன்னோட இது கொடுத்திருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப N1 எடுத்துக்கலாம். N1 வந்து 1.33. N2 வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1.45 கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம தனித்தனியா ரே ஒன்னோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்றதை பார்க்கணும். ரே டூவோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? நமக்கு ரெண்டுக்குமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னது? 45 தான். அது பிரச்சனை கிடையாது. ஸோ I1ம் I2 ரெண்டுக்குமே 45 டிகிரி தான். அது பிரச்சனை இல்லை, இன்சிடென்ஸ் பிரச்சனை இல்லை. பட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து இஃப் I1 இஸ் கிரேட்டர் than C1 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 45 டிகிரியை விட கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரே டூ வந்து நமக்கு ரே டூவோ ரே ஒன்னோ எது நமக்கு சியை விட கம்மியா இருக்கோ அது நமக்கு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துரும். இன்னொன்னு வந்து நடக்காது. அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஓகே, இப்ப அது என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஃபார்முலா என்ன? கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/n. இதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்றதை பார்க்க போறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/1.33 போட போறோம். ஓகேவா? இப்ப இதுக்கு என்ன வேல்யூ வரலாம்? இப்ப ஆக்சுவலி என்னன்னா நம்ம இதை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஆங்கிள் என்னங்கிறத நம்ம நேரடியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு அதுக்கு கால்குலேட்டர் தான் வேணும். இப்ப நமக்கு போர்டு எக்ஸாம்ல கால்குலேட்டர் அலௌடு கிடையாது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டிவிஷன் என்னன்றதை நம்ம ப்ராப்பரா கண்டுபிடிச்சணும். அது வேற வழி இல்ல, அது நம்ம மேனுவலா தான் பண்ணி ஆகணும். ஓகே, 1/1.33. நான் இப்ப கால்குலேட்டர்லயே போட்டுறேன். ஓகே, 1/1.33 இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 0.752. ஓகே, 3 டிஜிட் நான் சொல்லிக்கிறேன். இப்போ C1ஓட வேல்யூ, அது C2ஓட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/1.45. ஓகேவா? 1/1.45. இப்ப இதோட வேல்யூ என்னன்றத பார்ப்போம். 1.45 வந்துட்டு 1.45 வந்து 0.689. C2ஓட வேல்யூ வந்துட்டு 0.68996. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.6896. பட் நம்மளோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னது? 45. அப்ப சைன் ஆஃப் 45 என்ன வரும்? 1/√1/√1/√ஓட வேல்யூ நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். 1/√ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 0.707. இப்ப நம்ம என்ன இதை வச்சு எப்படி இன்டர்பிரட் பண்றது அப்படின்னா, இப்ப சைன்ஸ் 45ஓட வேல்யூ எங்க இருக்கு? 707. இப்ப சைனோட வேல்யூஸ் நம்ம எழுதுவோம். இப்ப ஓகேவா? சைன் வந்துட்டு தீட்டா, ஓகேவா? 0 டிகிரினா 0. அடுத்து எத்தனை டிகிரி நமக்கு இருக்கு? 30 டிகிரி அப்படின்னா 0.5. அடுத்து 45 டிகிரினா என்னது? 0.707. அடுத்து வந்து 60 டிகிரி வந்து √3/2. √3/2 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 0.866. ஓகே, அடுத்து 90 டிகிரி போட்டோம் அப்படின்னா 1. இப்ப இந்த ரேஞ்சை வச்சுதான் நம்ம இப்ப இதை கண்டுபிடிக்க போறோம். புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட ரேஞ்சஸ் வச்சுட்டு ஆமா, இன்வெர்ஸ்ல தான் இருக்கு. இப்ப நம்ம ரிவர்ஸ்ல தான் போக போறோம். ஓகேவா? இப்ப நமக்கு வந்து இதை நம்ம கால்குலேட்டர்ல போட்ட ஆன்சர் வந்துரும். நான் கால்குலேட்டர்லயே நான் போட்டு சொல்லிடுறேன் ஆன்சர் என்னன்னு. பட் நம்ம போர்ட்ல அது அலௌடு கிடையாது. கால்குலேட்டர்ல சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1.1/1.33 வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா பார்த்தோம்னா 48.7 டிகிரி. ஸோ 48.775 டிகிரி. ஓகேவா? அதே C2ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாவே நான் போட்டுறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/1.45 போட்டோம் அப்படின்னா 43.6 டிகிரி. ஓகேவா? அப்போ யாருக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமா இருக்கு? C1க்கு அதிகமா இருக்கு. அப்ப C1ஓட கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கம்மி. அப்ப C1 வந்து அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன பண்ணாது? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அது டிரான்ஸ்மிட் ஆகி வெளியில போயிடும்.
ஓகேவா? பட் செகண்ட் ரேக்கு என்ன இருக்கு? கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 43.6 டிகிரி இருக்கு. ஓகேவா? 43.6 டிகிரி இருக்கு. இன்சிடென்ட் ஆங்கிள் எவ்வளோ? 45 டிகிரி தான். அப்ப கண்டிப்பா இது என்ன ஆகுது? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்ப செகண்ட் ரே வந்து இன்டர்னலா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். புரியுதா என்னன்ட்டு? சரி, இப்ப இது வந்து நம்ம கால்குலேஷன்ல போட்டனால நமக்கு வேல்யூ தெரியுது. பட் இது நமக்கு போர்ட்ல அலௌட் இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்பேர் பண்ண போறோம். எப்படி கம்பேர் பண்ண போறோம்? 0.75 இருக்கு. இங்க 0.75 எங்க இருக்கு? 45 டிகிரிக்கு மேல. ஓகேவா? அப்ப C1 எப்படி இருக்கும்? C1 அது ரிஃப்ராக்ட் ஆகி it is more than 45 degree. more than 45 degree அப்படின்றத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். லாஜிக் புரியுதா எப்படின்னு? C1 வந்து என்னது? it is more than 45 degree. ஓகே, அடுத்து இங்க பார்ப்போம். இது வந்து எப்படி இருக்கு? C2 0.689 இருக்கு. இப்ப இங்க 0.689 எங்க போகும்? இந்த லெஃப்ட் சைடு போயிடும். 45 டிகிரியை விட கம்மியா தான் இருக்கும். அப்ப இது வந்து என்னது? less than 45 degree. சொல்ல முடியும் இல்லையா நம்மளால? இப்ப நமக்கு நம்ம கால்குலேஷன்லாம் ஒண்ணுமே பண்ணல. பட் நம்ம பண்ண கால்குலேஷன் 1/1.33 நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். இது மேனுவலா பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. அதே மாதிரி இதுவும் 1/1.45 நம்ம மேனுவலா பண்ணி தான் ஆகணும். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது வந்து 45 டிகிரியை விட கம்மியா இருக்கு. இது 45 டிகிரியை விட அது அதிகமா இருக்கு. இது 45 டிகிரியை விட கம்மியா இருக்குன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஓகே, அப்ப ப்ரிடிக்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரே வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது செகண்ட் ரேக்கு வந்து பாசிபிள். எது? டிஐஆர். டிஐஆர் பாசிபிளுக்கு நம்ம பாசிபிலிட்டிக்கான ஒரு சான்ஸ் என்னன்றதை நம்ம சொல்றோம். புரியுதா எப்படின்னு? அப்போ நமக்கு செகண்ட் ரே வந்து என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேக்கு நமக்கு நடக்காது. இது இப்படி வெளியில வந்துடும். ஃபர்ஸ்ட் ரே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரே வந்துட்டு அது பெண்ட் ஆகி வெளியில ஓடிடும். ஓகேவா? இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த கான்செப்ட் என்னன்றது புரியுது இல்லையா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நேரடியா அதை சொல்லவே முடியாது. இது மனப்பாடம் எல்லாம் பண்ண முடியாது. நம்பர் மாத்தி கொடுத்துட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. அப்ப நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா கொடுத்திருக்க வேல்யூவை 1ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு வேல்யூஸையும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ 1/n கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ வந்து கொடுத்திருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு க்ளோசரா 45, மேக்ஸிமம் இங்க 45 தான் கொடுப்பாங்க. இந்த கேஸ்ல வந்து 45 தான் கொடுப்பாங்க. அப்போ 0.707 விட கம்மியா இருக்கா கூட இருக்குன்னு பாக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த 1/n வந்துட்டு இப்ப நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 1/n வந்துட்டு கிரேட்டர் தென் 0.707 இருக்குதா இல்ல லெஸ் தென் 0.707 இருக்குதா அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? அப்போ கிரேட்டர் தென் 707 இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது? இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஓகேவா? வந்த வேல்யூ if 1/n greater than 0.707 no TIR. முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? அப்ப லெஸ் தென் 0.707 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகே, மோஸ்ட்லி நமக்கு 45 டிகிரி தான் இருக்கும். அதை விட மாத்தி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே மாத்தி கொடுத்தாலும் நம்ம அதுக்கு அந்த ரேஞ்சுக்கு பக்கத்துல நம்ம வந்துட்டு வரும். இப்ப 30 டிகிரி வந்துருச்சுன்னா 0.5க்கு பக்கத்துல வரப்போகுது. இல்ல 60 டிகிரி மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா 0.866க்கு பக்கத்துல வரப்போகுது. ஓகே, வேற அடுத்த ஒரு டயக்ராம் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இதுவே அடுத்த இது இந்த டயக்ராம் இது அடுத்த இது இங்கே பார்ப்போம். இங்க 3 கொடுத்துருக்காங்க. 1.39, 1.44, 1.47. ஓகேவா? இப்ப இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மேல நம்ம கால்குலேட் பண்றோம். இங்க 45 டிகிரி கொடுத்தாங்க. இப்ப மேலே என்னதான் வரும்? 45 டிகிரி தான் வரும். 45 டிகிரி தான் வரும். இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1/10
39, 1.39, 1 by 1.44, 1 by 1.47 அது மூணையும் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல பாரு, இந்த கொஸ்டின் ரே பிக்யூ இன்சிடென்ட் நார்மலி. இப்ப இந்த இடத்துல பிக்யூ வந்து இந்த இடத்துல போகும், இது இந்த ஏசிங்கிற ஃபேஸ்ல போய் திருப்பி படும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனோம்னா ஏசிங்கிற ஃபேஸ்ல போய் படும் போது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்றத பார்க்கணும். இங்க 60 டிகிரி, அப்ப மேல வந்து எத்தனை டிகிரி இருக்கும், 30 டிகிரி இருக்கும். அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 30 டிகிரி நமக்கு கிடைக்கும். அப்ப அதை வச்சு இல்லைன்னா அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம கால்குலேட் பண்ணி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எத்தனை டிகிரிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க 1.5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 1.5 நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வர்ற ஆன்சர் வந்து மேட்ச் ஆகுதா இல்லையான்றத பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் டயக்ராம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் த பாத் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே அப்படிதான், எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணணும், ரீட்ரா பண்ணணும். ஓகேவா, இப்ப இந்த கொஸ்டின்ஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப இதுல நமக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்ப ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் சில சமயம் உட்காந்து டிவைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப 1.39, 1.44, 1.47 வருது. ஓகேவா, இப்ப இந்த மூணுத்துக்குமே நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். 1 by 1.39 பார்த்தீங்கன்னா 0.719 வருது. ஓகேவா, அப்ப என்ன இருக்கு, 707 விட அதிகமா இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி 1.44 பார்த்தோம்னா 694 வருது. ஓகேவா, 694. அடுத்து வந்துட்டு 47 வச்சு பார்த்தோம்னா அது 68 வருது. அப்ப இந்த கொஸ்டின் நம்பர் 73க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 73 பார்த்தோம் அப்படின்னா ப்ளூவும் கிரீனும் வந்து இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது, ரெட்டுக்கு வந்து நடக்கல. ஓகே, அப்ப நம்ம ப்ராப்பரா உட்காந்து 1 by 1 நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இது வந்து 0.719 வருது, இது 694 வருது. ஓகேவா, இது அடுத்து 68 வருது ப்ளூக்கு. ஓகேவா, அப்போ இந்த ப்ளூவும் இந்த இதுவும் இந்த ரெண்டு கீழே இருக்கு, கிரீனும் ப்ளூவும் வந்து எப்படி இருக்கு, 0.707 விட கம்மியா இருக்கு. அப்ப அதனால இந்த ரெண்டு லைட்டும் வந்து ப்ளூவும் கிரீனும் வந்து இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடந்தது. பட் ரெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 71 வருது. அப்ப 707 விட அதிகமா இருக்கு. அப்ப அதனால அது வந்து இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஓகேவா, இதான் விஷயம். பட் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், நம்ம மாறாது, மேக்ஸிமம் மாறாது. இப்ப இந்த கொஸ்டின் 70 இந்த இதை சொன்னது பிக்யூ அந்த இன்சிடென்ட் ஆகுறது பாரு, 1.5 வந்து 0.67 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 167. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 30 டிகிரி வரும்னு நினைக்கிறேன். 30யா, கால்குலேட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ ஆன் த ஃபேஸ் ஏசிஎஸ் 30 which is less than IC. ஓகே, இப்போ ஏன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து இப்போ 30 டிகிரி வருது. 30 டிகிரி அப்படின்னா அதுக்கு சைன் இன்வர்ஸ் இதுக்கு சைன் போட்டோம்னா என்ன கிடைக்கும், 0.5 கிடைக்கும். ஓகேவா, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸோட சைன் வந்து 0.5. இது பார்த்தோம்னா இதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 0.567 கிடைக்குது. பட் இதை விட அதிகமா இருந்தால் தான் அது நடக்கும். இது நம்ம ரிவர்ஸ்ல போற மாதிரி, ஏன்னா இது ஆங்கிள் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா, 30 டிகிரி தான் இருக்கு இன்சிடென்ஸ். ஓகேவா, அப்ப இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து பார்த்தா 42 டிகிரி இருக்கு. அப்ப பத்தாது. அப்ப நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அப்ப நேராவே டிவியேட் ஆயிட்டு போயிடும். ஓகேவா, ஸோ இது மொத்தமா ஒரு 4-5 கொஸ்டின் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அது நீ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாரு, அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ இதோட நமக்கு அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். அதுதான் நமக்கு லென்ஸ்ல இருந்து வரக்கூடிய. ஓகேவா, சரி, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.